எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். முட்டை எப்போவுமே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமாக ஏதாவது செய்யணும்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் முட்டை யூஸ் பண்ணி செய்கிற டிஷ்ஷாக தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஸ்பைசியாக சாஸியாக செம்ம ஃப்ளேவரோட இருக்கிற ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது சில்லி எக். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். முதல்ல இந்த முட்டை எல்லாம் உடைச்சு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமா உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்கிராம்பிள்ட் எக்ஸா ரெடி பண்ணணும். ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி இதை பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. முட்டை கலவையை பேன்ல ஊத்துறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும். பீட் பண்ணிட்டு அப்படியே இதை பேன்ல ஊற்றிடலாம். இப்போ இந்த முட்டை கலவையை பேன் ஓரத்துல இருந்து நடுவில் அப்படியே புஷ் பண்ணுங்க. மெதுவா எக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கிராம்பிள் ஆக ஆரம்பிக்கும். இந்த ரெசிபிக்கு முட்டை கொஞ்சம் பெரிய பீசஸா இருந்தா நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் பெரிய பீசஸா வரா மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணுங்க. முட்டை நல்லா வெந்து வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு முட்டையை வேற பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5 பல்லு பூண்டை பொடுசா நறுக்கி சேர்க்கலாம். இது கூட ஒரு துண்டு பொடுசா நறுக்கின இஞ்சி, ஒரு பெரிய பச்சை மிளகாயும் சேர்க்கலாம். இதை ஒரு தடவை எண்ணெயில அப்படியே பிரட்டி விட்டு வெஜ்ஜஸா நறுக்கின ஒரு வெங்காயம், வெஜ்ஜஸா நறுக்கின ஒரு குடமிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இதை 1 நிமிஷம் வதக்கினா போறோம். வெஜ்ஜஸ் நல்லா கிறிஸ்பியா இருந்தா நல்லா இருக்கும். இதுல 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு செய்யுங்க. மிளகுத்தூள் மிளகாய் தூள் எல்லாம் இப்போ சேர்த்துருக்கோம், கருகிடக்கூடாது. நல்ல ஸ்பைசியாக விரும்புகிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே ரெடி பண்ணியிருக்கிற சில்லி பேஸ்ட் சேர்க்குறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சாஸ் எது தேவைப்பட்டாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷான ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பொடுசா நறுக்கி சேர்க்கிறேன். இது சேர்க்கறதால சாப்பிடும்போது நமக்கு கிரன்ச்சியா நல்லா இருக்கும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி கொஞ்சம் திக்கா ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கிராம்பிள்ட் எக்ஸை சேர்த்துடலாம். உடையாம ஜென்டிலா மிக்ஸ் பண்ணுங்க. முட்டை எல்லாம் இந்த சாஸ்ல நல்லா கோட் ஆகட்டும். ரொம்ப பெரிய பீசஸா இருந்தா நீங்க கலந்து விடும் போதே உடைச்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கார சாரமான ருசியான சில்லி எக்ஸ் தயாராயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்க அப்படியே ஸ்டார்டராகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் கூட சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, சீக்கிரமா செஞ்சிடலாம். முட்டையோட சாஃப்ட்னஸ், அந்த சாஸோட ஃப்ளேவர், வெங்காயம் மிளகாயோட கிரன்ச்சினஸ் எல்லாமே ரொம்பவே அருமையாக இருந்தது. இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் முட்டை வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். பெரிய பிளேலிஸ்டே இருக்குது. நான் இங்கே ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்க. The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.